வணக்கம் எனது அருமை சகோதர சகோதரிகளே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கேபிகே நாட்டுக்கோழி பண்ணை அப்படின்ட்டு நம்ம ஒரு பண்ணை வந்து வச்சுட்ருக்குங்க. இதில் கோழி தான் வளர்த்துட்ருக்கோம். நாட்டுக்கோழி வளர்க்குறோம், சிறுவிடை வளர்க்குறோம், அப்புறம் இடைவெட்டு வளர்க்குறோம். இந்த மாதிரி எல்லாமே சின்ன சின்னதாக ஒரு பிஸ்னஸ் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வந்து கடையில் தீவனத்தை தான் வாங்கி போட்டிருக்கோம். ஸ்டார்ட்ரு, எஸ்கேஎம்மில், கிருஷி பிராண்டில் இதை தான் வந்து நம்ம தீவனமாக கொடுத்துட்ருக்கோம். 45 நாள் வரைக்குமே இந்த கடை தீவனம் தான் நம்ம போடுறோம். அப்போ தான் கோழியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா நம்மளே ஓனா வந்து வீட்டிலேயே தயார் பண்ணுறோம் தீவனத்தை, குறைஞ்ச செலவில். இது சாப்பிட்றதுனால கோழிங்க வந்து நல்லாவே வளர்ச்சியும் அடையும். ஆனால் என்னதான் நம்ம வந்து குறைஞ்ச செலவில் தீவனத்தை ரெடி பண்ணி நம்மளோட கோழிகளுக்கு நம்ம கொடுத்தாலுமே நம்மளுக்கு ரொம்பவே காஸ்ட் அதிகமாகுதுங்க. மாதம் வந்து நம்மளுக்கு 2000 கிட்ட ஆகுது. தீவனம் ரெடி பண்ணுற செலவே கிட்டத்தட்ட 100 கிலோ தீவனம் காலியாகுது ஒரு மாதத்துக்கு மட்டுமே. இப்படியே போயிட்டு இருந்தால் அதில் பெருசாக நம்மளுக்கு லாபம் வரல. நாட்டுக்கோழி விற்பனையில் பெருசாக லாபம் கிடையாது. எப்படியெல்லாம் நம்ம செலவுகள வந்து குறைக்கிறோமோ அப்போ தான் நம்மளுக்கு வந்து லாபம் வரும். நான் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கோழி பண்ணைய. அதனால வந்து பெருசா எனக்கு லாபம் கிடையாது. இதுவரைக்குமே ரூ. 940 அளவுக்கு தான் நான் கோழி வந்து சேல் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட 3 மாசம் ஆகுது நான் இந்த பண்ணைய ஸ்டார்ட் பண்ணி. இப்படியே போயிடுச்சுன்னா கண்டிப்பா இந்த நாட்டுக்கோழி பண்ணைய இழுத்து மூடிட்டு நம்ம வேலைய பார்த்துன்னு போயின்னே இருக்கணுன்றது தான் ஒரு முடிவாவே வந்துச்சு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. இந்த தீவன செலவ இன்னுமே நம்ம குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம வந்து வெளிமேய்ச்சல் வந்து இப்ப தான் விட ஆரம்பிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2 1/2, 3 மாசமா வந்து நம்ம பண்ணை முறையிலே தீவனம் போட்டு தான் வளர்த்துட்டு இருந்தோம். வெளிமேய்ச்சலுக்கு இப்ப தான் விடுறோம். இந்த இடம் பார்த்தீங்களா? இந்த இடத்த நம்ம கிளீன் பண்றோம் இல்லைங்களா? இந்த இடத்துல தான் கோழிங்கலாம் மேய்ஞ்சுட்டே இருக்கும். செடி, புழு, பூச்சி இதெல்லாமே சாப்பிட்டுட்டே இருக்கும். ஸோ இது மாரி இருக்கும்போது கோழி தீவனத்தில அசோலா வந்து ரொம்பவே முக்கியமான ஒண்ணுங்க. இந்த பசுந்தீவனம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? நம்ம வந்து இலை தழைங்கள்லாம் போடுவோம். அதெல்லாம் நீங்க சின்ன சின்ன வீடியோல வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன். அதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. பப்பாளி இலை, அப்புறம் வாழை இலை, கோஸ் இலை இந்த மாதிரியெல்லாம் நம்ம போடுவோம் கோழிங்களுக்கு. அது மட்டுமே இல்லாம இந்த அசோலா போடுறதுனால கோழி வந்து புரதச்சத்து நிறையவே கிடைக்குது. பசுந்தீவனத்தினால கோழி வந்து ரொம்பவே ஆரோக்கியமாவும், முட்டை வந்து நல்ல திறனுடனும், அது இல்லாம இந்த கோழிக்கறி வந்து ரொம்பவே டேஸ்ட்டாவும் இருக்கும். அசோலா போடுறதுனால. இத வந்து நான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கண்டிப்பா நம்பளும் வந்து அசோலா வந்து போட்டே ஆவணும். அப்படி போடும்போது மட்டும் தான் நம்பளால இந்த தீவன செலவ வந்து குறைக்க முடியும். ஒரு வாட்டி நீங்க குழி தோண்டி ஒரு 10க்கு 15 அடி நீட்டி நம்ம வீட்டு பக்கத்துல எவ்வளோ காலி இருக்கோ, அந்த காலியில வந்து நம்ம போட்டாவே போதும். நெறைய பேரு என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில பேர்லாம் வந்து வெளிய போயிட்டு வாங்கிட்டு வராங்க அசோலா வந்து கோழிகளுக்கு. அது மாரி பண்ணோம்னா, நம்மளுக்கு செலவு இன்னுமே அதிகமா தாங்க ஆகும். அப்ப நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாரி வீட்டு பக்கத்துல ஏதாச்சும் கொஞ்சம் காலி இருந்துச்சுன்னா, அப்படி காலியே இல்ல, சுத்தமா வெறும் தரை தான் இருக்கு அப்படின்னா, இந்த Flipkart, Amazonலாம் பார்த்தீங்கன்னா, க்ரோ பேக் இருக்குதுங்க. இந்த மாரி Flipkart, Amazonல வந்து க்ரோ பேக் இருக்கு. அந்த க்ரோ பேக்க கூட நீங்க வாங்கி வந்து யூஸ் பண்ணலாம். உங்க சைஸுக்கு ஏத்த மாரி, எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு ஏத்த மாரி. நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம அந்த பண்ண பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அந்த இடத்திலேயே கொஞ்சம் காலி இருக்கு. இந்த இடத்துல ஒரு 10க்கு ஒரு 6க்கு 10 அடி போல நம்ம ஒரு குழிய மட்டும் தோண்டிக்கலாம். தோண்டிட்டு ஃபுல்லா வந்து அதில வந்து தார்ப்பாய் போட்டுட்டு, அதில தண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறமா இதில அசோலா வந்து போடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணதுக்கப்புறமா தான் நானும் எங்க அப்பாவும் சேர்ந்து இந்த குழியெல்லாம் இந்த இடத்த கிளீன் பண்ணி இந்த குழிய வந்து எடுத்துட்டோம். சுத்தி வந்து நல்லா தொட்டி மாரி குழிய வந்து எடுக்கணுங்க. நம்பளுக்கு ஓரளவுக்கு தண்ணி இருந்தா போதும். ஒரு 1 அடி அளவுக்கு தண்ணி ஆழம் இருந்தா போதும். அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ மட்டத்துக்கு வந்து நம்ம குழி எடுக்கிறோம். ரொம்ப ஆழமாவும் எடுக்கல. இந்த அளவுக்கு எடுத்தாவே போதும். இதில இன்னொரு பிரச்சனை, இந்த தார்ப்பாய் போடாம தண்ணி புடிச்சோம்னா, இதில என்னன்னா, தண்ணி வந்து ட்ரை ஆயிடுங்க சீக்கிரமாவே. அசோலா பொறுத்தவரையும் தண்ணி எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அது வந்து நல்லா மொளச்சு வந்துட்டே இருக்கும். நம்ம வந்து ஃபுல்லா வந்து இந்த தண்ணி நான் விட்டுட்டேன் இப்போ. இது கிளீன் பண்ணிட்டு. இந்த தண்ணி மறுநாள் பார்த்தீங்கன்னா, தண்ணி இங்க இருக்காது. ஃபுல்லாவே வந்து ட்ரை ஆயிடும். அதுக்காக தான் நம்ம வந்து தார்ப்பாய் போடணும். தார்ப்பாய் போட்டு, இதில ஒரு சில கரைசல்லாம் போடணும். செம்மண் இருக்கு பார்த்தீங்களா? அந்த செம்மண், இது கூட மாட்டு சாணத்த நல்லா கரைச்சு, வெறும் தண்ணி மட்டும் ஊத்திட்டு, அதுக்கப்புறமா அசோலா விதைய வந்து நம்ம தூவி விட்டோம்னா, அதுக்கப்புறமா அது வந்து நல்லா வந்து வளரவும் ஆரம்பிச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கோழிங்களுக்கு எடுத்து அத வந்து டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சம் மதிய டைம்ல வந்து குடுக்கலாம். இப்ப வர்றது எல்லாமே வெய்ய காலங்க. இந்த வெய்ய காலத்தில பசுந்தீவனம், இந்த அசோலா போன்ற இதுவெல்லாம் நம்ம அதிகமா குடுத்தோம் வச்சுக்கங்களேன், கோழி வந்து நல்லாவே இருக்கும். எந்த ஒரு நோயுமே அவ்வளோ சீக்கிரத்தில நம்ம கோழிங்களுக்கு வரவே வராது. நான் இன்னும் அசோலா விதை வந்து வாங்கலங்க. நெறைய நண்பர்கள் கிட்ட கேட்டிருக்கேன். அவங்க தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு இந்த குழிய மட்டும் எடுத்துட்டு, அந்த பைப் வந்து செட் பண்றோம். எதுக்காக இந்த பைப் செட் பண்றோம்னா, நம்ம ஒரு 1 மாசம், 2 மாசம் வரைக்குமே அந்த அசோலா ஃபுல்லா முடிஞ்சதுக்கப்புறமா தண்ணி வந்து கம்பல்சரி நம்ம மாத்தியே ஆவணுங்க. அதனால வந்து சும்மா பைப் வந்து செட் பண்ணி பார்க்குறேன். நம்ம தார் பைப் போட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஓட்ட மாரி செட் பண்ணி, எல்லாமே ப்ராப்பரா பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு டெமோ மாரி தான் இத ரெடி பண்றோம். ஸோ நீங்க யாராச்சும் கோழி வளர்க்குறீங்களா? இத பார்த்து உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சுக்கலாம். எப்படி குழி எடுக்கணும்? எப்படியெல்லாம் இத அமைக்கணும்? அப்படின்ட்டு. இதில இன்னொரு தார்ப்பாய் வேற வாங்கணும்.
இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்ல. நெறையவே இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட ரூ. 20,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த நாட்டுக்கோழி பண்ணையில. அதனால கொஞ்சம் கொஞ்சமா வாங்கிக்கலான்ட்டு குழிய மட்டும் எடுத்து தண்ணி மட்டும் செட் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இதே மாரி நீங்களும் நாட்டுக்கோழி வளர்க்குறீங்களா? அசோலா கண்டிப்பா தேவைப்படும். உங்க வீட்டாண்டயே இது மாரி தொட்டி போல அமைச்சு நீங்களும் அசோலா போடலாம். நெக்ஸ்ட்டு அசோலாவ வந்து எப்படி போடணும்? அதில என்னென்னலாம் கலக்கணுன்ட்டு நம்ம அடுத்த வீடியோ போடுறேங்க. மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.